வணக்கம் and welcome to Box Office. ஒவ்வொரு வீக்கும் ரிலீஸ் ஆகக்கூடிய படங்களுடைய குயிக் ரிவ்யூ தான் நம்மளுடைய பாக்ஸ் ஆஃபீஸ்ல பார்த்துட்டு வந்துட்டு இருக்கிறோம். அந்த வகையில இந்த வீக் ரிலீஸ் ஆகக்கூடிய படங்களுடைய குயிக் ரிவ்யூ பார்க்கலாம் வாங்க. இப்போ நம்மளுடைய பாக்ஸ் ஆஃபீஸ்ல நம்ம பார்க்க போற திரைப்படம் யமன் கட்டளை. ராஜசேகருடைய டைரக்ஷன்ல, கார்த்திக் ராஜாவுடைய சினிமாட்டோகிராஃபில, என் சிவகுமாருடைய இசையில வெளிவந்திருக்கக்கூடிய திரைப்படம் தான் யமன் கட்டளை. அண்ட் இந்த திரைப்படத்துல முக்கியமான கதாபாத்திரத்துல மறைந்த மயில்சாமி அவர்களுடைய மகன் அன்பு மயில்சாமி முக்கியமான இடத்துல நடிச்சிருக்கிறாரு. அண்ட் அவரோட சேர்ந்து சார்லி மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. படத்தினுடைய ஒன்லைன் ஸ்டோரி பத்தி சொல்லணும்னா, ஒரு வீட்டுல கல்யாணம் நடக்கக்கூடிய இடத்துல திருட்டு போயிடுது. அந்த திருட்டுக்கு அப்புறமா தற்கொலை முயற்சி பண்றவங்களுக்கும் அண்ட் அதனால என்ன ஆகுது அப்படின்றத படத்தினுடைய ஒன்லைன் ஸ்டோரி. ஸோ இந்த படத்தினுடைய கதாநாயகனா அன்பு மயில்சாமி இருக்கிறாரு. அண்ட் அவர் நல்லபடியாக வாழணும் அப்படின்றதுக்காக ஒரு கல்யாண மண்டபத்தில் போய் இருக்கிற எல்லாத்தையும் வந்து கொள்ளையடிச்சிட்டு போறாரு. பட் ஆனால் அந்த கல்யாணத்துக்காக அவங்க அதுதான் ரெடி பண்ணி வச்சுப்பாங்களே பொண்ணு வீட்டுக்காரவங்க, இந்த மாதிரி எல்லாமே போயிடுச்சே, கல்யாணம் எப்படி நடக்கும்ன்றதுல பொண்ணுடைய அப்பாவும் வந்து சூசைட் பண்ணுறதுக்கு அட்டம் பண்ணி சூசைட் பண்ணிப்பாங்க. அண்ட் இந்த விஷயம் கேள்விப்பட்டு, ஐயோ நம்மளால ஒரு கல்யாணம் நின்று போய் 2 பேர் சாகிறதுக்கு நம்ம வந்து காரணமாயிட்டோமேன்றதுக்காக அன்பு மயில்சாமி உடனே அவரும் வந்து தற்கொலை பண்ணிப்பாரு. அதுக்கப்புறமா வந்து யமலோகம் போனால் இந்த மாதிரி யமன் அங்கேருந்து என்ன அப்படின்னா, இந்த மாதிரி என்னால் 2 பேர் இறந்துட்டாங்க, ஸோ அவங்களுக்காக தான் வந்தேன். ஏன்பா நீ தான் வந்திருக்கிற, அவங்க 2 பேரும் பொழைச்சிட்டாங்கன்னும் போது ஐயோ நம்மளால ஒரு மாதிரி இதுவாயிடுச்சு. அப்புறம் சரி போ அப்படின்னு சொல்லி அவர் ஒரு பவர் கொடுத்து, யமன் வந்து ஒரு சில கட்டளைகளும் கொடுத்து, நீ அந்த பொண்ணுக்கு நல்லது பண்ண நினைக்கிற, ஓகே நீ வந்து அதை போய் பண்ணிட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாரு. அண்ட் அந்த பொண்ணுக்கு வந்து கல்யாணம் பண்ணுறதுக்காக மறுபடியும் பூலோகம் வந்து அவர் யமனுடைய கட்டளை ஃபாலோ பண்ணாரா இல்லைன்னா அதை வந்து மீறி அவருக்கு வேற ஏதாவது விபரீதம் நடந்ததா அப்படின்றது காமெடி கலந்து சொல்லியிருக்கக்கூடிய படம் தான் இந்த யமன் கட்டளை. அண்ட் இது வந்து கொஞ்சம் லேட்டாக தான் ரிலீஸ் ஆயிருக்குது, கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடியே வர வேண்டிய படம். ஏன்னா படத்தில் நடித்த நிறைய பேர் வந்து இப்போ உயிரோட இல்லை. ஆனால் ஒரு காமெடியாக நம்மளுக்கு வந்து இந்த கான்செப்ட் இதுக்கு முன்னாடி நம்ம வேற மாதிரி இப்போ அதிசய பிறவியில் வந்து சிவாஜி கணேசன் அவங்க நடித்த படமாக இருக்கட்டும், அப்புறமா ரஜினி நடித்த படமாக இருக்கட்டும், இது எல்லாத்துலேயுமே வந்து இறந்துடுவாங்க, அவங்களை எரிச்சிடுவாங்க, மறுபடியும் அவங்களுடைய ரூபத்திலேயே வேற ஒருத்தவங்க இருப்பாங்க, அவங்களுடைய லைஃப்பில் வந்து மிக்ஸ் ஆகி வர மாதிரி அப்படிலாம் காட்டியிருக்காங்க. அண்ட் யம தர்மன் அப்படின்ற படத்துலலாம் வந்து மேலோகத்தில் என்ன நடக்கும் அப்படிலாம் காட்டியிருக்கிறாங்க. அண்ட் இந்த படத்தில் மறுபடியும் அந்த பையன் வந்து அவங்களுக்கு இல்லாமல் இன்னொருத்தவங்களுக்காக எப்படி போகுது அப்படின்றத காட்டியிருக்கக்கூடிய படமாக அமைஞ்சிருக்குது. ரொம்பவே நல்லா இருக்குது. அண்ட் குவாலிட்டி வைஸ் அவங்களால முடிஞ்ச ஒரு பெஸ்ட்டை கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் கதை உண்மையாக நல்ல கதை. படத்தில் வந்து அதை எந்த அளவுக்கு நம்மளுக்கு ஆன் ஸ்க்ரீனில் எங்கேஜிங்காக கொண்டு போக முடியுமோ அதை வந்து நல்லாவே ப்ரெசென்டபுளாக கொடுத்துருக்குறாங்க. ஒரு காமெடியோடு கலந்து சொல்லக்கூடிய படம் அமைஞ்சிருக்குது. அண்ட் நீங்கள் இந்த படத்தை குடும்பத்தோடு சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் சேர்ந்து பார்க்கலாம். ஸோ படம் வந்து இப்போ ரிலீஸ் ஆகிருக்கு, தியேட்டரில் போய் பாருங்கள்.